அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பத்ததி அப்படின்ற ஒரு ஜோதிட முறை எவ்வளோ பார்த்திங்கன்னா எளிமையான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் மொத்தமே 3 விஷயங்கள் தான் முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 ராசி கட்டங்கள், அதில் 27 நட்சத்திரங்களும் 108 நட்சத்திர பாதங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு ரோடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ரோட்டில் தான் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம். இந்த ரோட்டில் வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த 12 ராசி கட்டத்தினுடைய அதிபதிகள் யார், இந்த விஷயத்தை முக்கியமாக பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, இந்த கிரகங்கள் தான் பார்த்திங்கன்னா டிசைடர்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை சொல்லுமான்னா சொல்லுன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம கர்ம பலனை எந்த இடத்துல கொடுக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நிர்ணயம் செய்கிறதுன்னு சொல்கிறான். கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குது, அந்த கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா ஒரு பலனை அந்த இடத்துல கொடுக்குது அப்படின்னு வச்சிங்க அப்படின்னு சொன்னால், எந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வை அது கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அந்த கிரகங்கள் செய்யப்படுகின்ற கர்ம பலன்னு சொல்லலாம். இப்போது ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற முக்கியமாக மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜோதிடம் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக பார்த்திங்கன்னா அந்த அட்சய லக்ன பத்ததியிலே வருதுன்றது நீங்கள் பார்க்கணும். 2ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் பயணிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய வயசு என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா 10 வயசு இருக்கும். அதாவது ஒரு ராசி கட்டத்துக்கு 10 வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது 0 to 10 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டம் முடிஞ்சிடும். இந்த 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் 2ஆம் பாவத்தில் நடக்கும். ஏஎல்பி லக்னம் ஜென்ம லக்னத்திலேருந்து 2ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் போகும்போது இவனுடைய நிகழ்வுகள் என்ன இருக்கும்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஓகேங்களா? இல்லை குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இப்போ ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமாக 3ஆம் பாவத்தில், ஜென்ம லக்னத்திலிருந்து 3ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் செல்கிறது அப்படின்னு சொன்னால், அவனுடைய நிகழ்வுகள் எல்லாமே 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? ஒன்று வேலை சம்பந்தப்பட்ட காம்படிஷன் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். இல்லை அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கணும். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் அவனுக்கு எப்போவுமே வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஓகேங்களா? தைரியம் ஜாஸ்தியாகும். ஒரு இளைஞனுக்கு தைரியம் ஜாஸ்தியாகக்கூடிய இடமே 3ஆம் பாவம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் பாவம்னா தெரியும் எல்லாருக்குமே, வீரியம் விஜயம்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? தைரியம், கம்யூனிகேஷன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போது முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த டைமில் தான் பண்ணுவான். எதுக்காக முயற்சி பண்ணுவான்? வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி பண்ணுவான், இல்லை லவ் பண்ணலாமான்னு முயற்சி பண்ணுவான். எல்லாருக்குமே பொதுவாக மேஷ லக்னம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜென்ம லக்னம் மேஷ லக்னம் எல்லாருக்குமே 1ஆவது டிகிரியில் தான் ஸ்டார்ட் ஆகுமா? இல்லை, சில பேருக்கு பாதியிலேருந்து கூட 15 டிகிரியிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போது அவங்களுக்கு 5 வயசுலேருந்து தான் அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா 5 வயசு தான் வேலை செய்யும். அப்போது உங்களுக்கு 10 வருஷம் ரிஷபம், 10 வருஷம் மிதுனம்னு வச்சுக்கோங்க. 25 வயசு தான் மிதுனம் முடியும் போது உங்களுக்கு 25 வயசு இருக்கும். ஓகேங்களா? கடக லக்னத்தில் பாதியில் தான் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமே வரும். அடுத்தது, இப்போ ஏஎல்பி லக்னம் ஜென்ம லக்னத்திலிருந்து 4ஆம் பாவமான கடகராசியில் செல்லுகிறது. இப்போ இவனுக்கு வயசு என்னவாக இருக்குங்க? 30 வயசுலேருந்து 40 வயசு இருக்கும். இப்போ இவனுடைய கேள்விகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணும், முக்கியமாக வேலையினுடைய ஸ்திரத்தன்மை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். 2வது பாயிண்ட்டு, நான் வண்டி வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், கார் வாங்கணும், இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும். அது இல்லாமல் நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், வேலை ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வெல்லாம் இருக்குமா? இருக்கும். 4ஆம் பாவம்ன்றது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ 4ஆம் இடம் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றக்கூடிய தன்மையே இந்த இடத்துல வருமா? வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இப்போது ஜென்ம லக்னத்திலேருந்து 5ஆம் பாவமான சிம்ம ராசி ஏஎல்பி லக்னம் செல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் அவனுடைய கேள்வி என்னவாக இருக்கும்னா, 40 to 50 வயசு. இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த காலகட்டத்தில் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, இப்போது நான் வேலை பண்ணிகிட்ருக்கேனே, வேலையை குவிட் பண்ணிவிட்டு நான் தொழில் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வரும். இந்த அதிபதி
சூரிய பகவான் இருக்கார்ல, அவர் 10ஆம் பாவத்தில் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக தைரியமாக வந்து என்ன பண்ணுவான், வேலையை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு தொழில் செய்வதற்கு உண்டான தன்மையை எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லலாமா? ஈஸியாக சொல்லலாம். 6ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் போச்சுன்னா, ஜென்ம லக்னம் என்ன, மேஷ லக்னம், 6ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் போகிறது அப்படின்னு சொன்னால், 6ஆம் பாவம்னா உங்களுக்கே தெரியும், கடன் நோய் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். சார் வீடு கட்டிட்டேன் சார், கடனாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது, என்ன சார் பண்ணலாம்? சார் நான் வந்து வீடு கட்டிட்டேன், செட்டில் ஆகிட்டேன், எல்லாமே நிகழ்வுகள்லாம் பாசிட்டிவாக வந்துச்சு, வருமானம் சம்பாதிச்சிட்ருக்கேன், எனக்கு இப்போ ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது. இது சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இந்த டைமில் வரும். 6ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் போகும்போது இன்னொரு விஷயமும் வரும், பசங்க படிப்பு எப்படி சார் இருக்குது, இந்த கேள்வியெல்லாம் வருமா? வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5க்கு 2ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்றது. 5 அப்படின்னு சொன்னால் குழந்தைகள், குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்றது தான் 6ஆம் பாவம். அப்போது இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வருமா? வரும்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஜென்ம லக்னத்திலிருந்து 3ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் போகுது. இப்போ லக்னாதிபதி யார்? புத பகவான். புத பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவனுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஜென்ம லக்னத்திலிருந்து 3ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் போகும்போது இவனுடைய எண்ணங்கள் எல்லாமே அப்போ தான் வந்து தைரியம் வரும். ஓகேங்களா? வீரமான செயல்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும், ஆக்ரோஷமான செயல்கள் பண்ணணும் அப்படின்ற நிகழ்வுகள் தோணும். அப்போது லக்னாதிபதி புத பகவான் ஆச்சா, 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ என்னன்னா வண்டி வாங்கலாமான்னு தோணும், அதுவும் முக்கியமாக ரேஸ் பைக்ஸ் வாங்கலாமான்னு தோணும். ஏன்னா அப்போ தான் தைரியஸ்தானம்ன்றதே ஆக்டிவேட் ஆகும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், இந்த நட்சத்திராதிபதி, அதில் திருவாதிரை நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கா, அந்த நட்சத்திராதிபதி மிதுன லக்னத்தில் ஏஎல்பி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல மகர ராசியில் இருக்காருன்னு வச்சுப்போம். திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு உண்டான, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். அப்போது இந்த அளவுக்கு ஒரு சிம்பிளிஃபைடான முறை தான் வந்து அட்சய லக்ன பദ്ധதியினுடைய ஜோதிட முறை. இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேனுவலை நம்மளே பார்க்கலாம். எப்படி மேனுவலை பார்க்குறது சார்? ஏசிக்கு ஒரு மேனுவல் இருக்குது, ஃப்ரிட்ஜுக்கு ஒரு மேனுவல் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு மேனுவல் இருக்கா? அதே மாதிரி நம்மளுடைய மேனுவல் எது அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தான் நம்முடைய மேனுவல். நம்முடைய ஏஎல்பி லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கார், நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார், இப்படின்னு பார்த்து ஈஸியாக ஒரு பலன் எடுக்கக்கூடிய முறை தான் வந்து பார்த்திங்கன்னா அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறை. அப்போ இந்த காலகட்டத்தில் இவன் வந்து நம்ம ஆஸ் ஏ பேரண்ட்டு வண்டி வாங்கி கொடுப்போமா? இப்போ வண்டி வாங்கி கொடுக்கலாமா இல்லையான்னு யார் டிசைட் பண்ணோம்? நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த நட்சத்திர அதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறார். இப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவனுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா இருக்கும்? மிதுன லக்னம், ஏஎல்பி லக்னம், 2ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கார், புத பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். இவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் என்ன தெரியுமா தோணும்? நான் வந்து சம்பாதிக்கணும், வருமானத்தை சேர்க்கணும், படிக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை விருத்தி பண்ணணும். ஓகேங்களா? இது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடான முறை தான் அட்சய லக்ன பദ്ധதியினுடைய ஏஎல்பி முறை. இப்போ ஜோதிட முறை அப்படின்னா நிறைய முறைகள் இருக்குது. இது எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு யுகம் பத்தாதுன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஜோதிடர் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா என்னுடைய மேனுவலை நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய நிகழ்வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். நன்றி.